வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு நம்ம ஒரு கிரைண்டர் பத்தி பார்த்துருவோம். இந்த கிரைண்டர்ல என்ன கம்ப்ளைண்ட்னு பாத்தீங்கன்னா, பவர் சப்ளை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். கிரைண்டர்ல இருக்க சுவிட்சில் வந்து கண்ட்ரோல் ஆகல. இதான் இதோடைய கம்ப்ளைண்ட். கிரைண்டர்ல இருக்கிற சுவிட்ச் சும்மா வெறும் டம்மியா தான் இருக்கு. ப்ரெஸ் பண்ணா எந்த வித ஆப்ஷனும் இல்லை, ஏன்னா ஓல்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ரிங்கை கழட்டி எடுத்தாச்சு. அதை வந்து ஸ்க்ரூ டிரைவர் விட்டு லிஃப்ட் பண்ணா வந்துடும். அது அந்த நேரம் கரெக்டா ஆள் வந்துட்டாங்க, அதனால அது கட் ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரை பரட்டி போட்டு பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருவோம். அந்த ரிங்கை கழட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு லிஃப்ட் பண்ணி எடுக்கும்போது உடையறதுக்கு சில நேரத்தில் சான்சஸ்லாம் இருக்கும். உடஞ்சாலும் கவலை இல்லை, அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால கொஞ்சம் பொறுமையாக கழட்டுங்க. அது கழட்டினாதான் கிரைண்டருடைய கவர் கழலும். அதனால அது ரொம்ப முக்கியம், அதை கழட்டுறது. இப்போ நம்ம இதில் 6 ஸ்க்ரூ இருக்கும். 6 ஸ்க்ரூவில் 5 ஸ்க்ரூ இதில் இருக்கு. நம்ம கழட்டி எடுத்துடுறோம். கழட்டி எடுத்தோம்னா திருப்பி ஆஸ் யூஷுவல் கிரைண்டர் என்ன பொசிஷனில் நம்ம வைப்போமோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம கவர் கழட்டி எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சுவிட்சை போட்டோடனே கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது சுவிட்ச் தான் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயம் அவங்ககிட்டயும் சொல்லியாச்சு. இப்போ கிரைண்டருடைய பொசிஷனில் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ கவர் எடுக்கிறோம். கவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வயரும் சுவிட்சும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது தனியாக தூரமாக வந்துருச்சு. இது மாதிரிலாம் வராது, பக்கத்துலேயே ஓடி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்டரோட வயரை பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி சும்மா ஐடியலாக தான் இருக்கு. இப்போ நம்ம சுவிட்ச் மாத்துறத பத்தி பார்த்துருவோம். இப்போ சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுடைய நாபு நம்ம கிரைண்டர்ல ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த நாபை வந்து கழட்டி எடுக்கணும். அதுக்கு ஒன்று கத்தியோ இல்லைன்னா ஒரு சின்ன டெஸ்டரோ எடுத்து சும்மா லைட்டா கொடுத்து லிஃப்ட் பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். லைட்டா தூங்கிங்க அப்படின்னா நாபு தனியா கழண்டு வந்துடும். அவ்வளவுதான். இந்த நாபு இருக்கிற இடத்துல ஏதாவது டஸ்ட் உள் சைட்லயோ இல்லை நாபுலையோ ஃபுல்லா டஸ்ட் ஆயிருதுன்னா அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துருங்க. கத்தியோ ஏதோ ஒன்று கட்டி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாபு கொஞ்சம் டைட்டா உட்காரும். சுவிட்சை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை சாதாரணமாக கழட்டினா வந்துடும். ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்க்ரூவை கழட்டி எடுக்கிறேன். பிவிசின்றதால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த சுவிட்சை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம புது சுவிட்ச் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இதுல புது சுவிட்ச் பாத்தீங்கன்னா வயரோட தான் வரும். இப்போ பிரசன்னா இது ஓல்ட் ஆகுது, பழைய சுவிட்சில் அப்படி ஆகலை. அதனாலதான் கிரைண்டர் வந்து ரன் ஆகலன்னு சொல்லிட்டு எடுத்து போயிருக்காங்க. அதை பைபாஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம புது சுவிட்சை மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ கட்டினா மாதிரியே மாட்ட வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இதுல வந்து சுவிட்சை மாட்டும் போது மோட்டர் சைடு வயர் இருக்க மாதிரி மாட்டுங்க. ஃப்ரண்ட் சைடுல வீல் சைடு இருக்க மாதிரி வயர் இருக்க மாதிரி மாட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால மோட்டர் சைடு வயர் திரும்பி இருக்க மாதிரி மாட்டினீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ நாம மோட்டர் சைடு இருக்க மாதிரி வச்சு வயரை நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சுவிட்சை கிட்டத்தட்ட மாட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நாப போட்டு கிளியரா ஃப்ரீயா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் முடிச்ச பிறகுதான் சின்ன வேலைக்காக நம்ம ஃபுல்லா கழட்ட வேண்டியிருக்கும். அதனால நம்ம முன்கூட்டியே செக் பண்ணிப்போம். இப்போ நாபு வந்து நாபும் சுவிட்சும் கனெக்ட் ஆகிற இடம் ஸ்கொயர் கட்டிங்கா இருக்கும். அதனால அந்த ஸ்கொயர் கட்டிங் ஏற்ற மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளியரா ஃப்ரீயா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்டம் நம்ம ஒயரை கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஒயர் கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்னா டைரக்டா எடுத்து போய் கனெக்டர்ல கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்ற சூழ்நிலையில வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வயரை ஜாயின் தான் பண்ண போறோம். ஏன்னா அதுல இருக்கிற வயர் வந்து சுகுரா இருக்கு. சுவிட்சில் வந்து ஆல்ரெடி சால்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால சால்டரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வயரை வந்து ஒரே லெவல்ல வெட்டி ஜாயிண்ட்டை பக்கத்துல வைக்கிறதுக்கு பதிலாக வேற வேற லெவல்ல வெட்டி ஜாயிண்ட் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்போ நம்ம வேற வேற லெவல்ல வெட்டிக்கிறோம். வயரை ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம வயரை அடுத்தது ஜாயிண்ட்டை போடலாம். சிவி எடுத்தாச்சு, ஜாயிண்ட்டை போட்டுடலாம். நம்ம ஜாயிண்ட்டை நல்லா முறுக்கிட்டு பக்கத்துல ஒயர் வச்சு சும்மா ஃபார்மாலிட்டி கடமைக்குன்னா முருகன்னு சொல்லிட்டு முறுக்காதீங்க. எப்பயுமே டபிள்யூ எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டு முறுக்குனீங்கன்னா முறுக்கிட்டு அதுக்கு அடுத்தது கடிமரில் போட்டு ஒரு முறுக்குனீங்க அப்படின்னா டைட் ஆயிடும். இப்போ நம்ம டேப் அடிச்சிடலாம். இப்போ நம்ம வேற வேற லெவல்ல இருக்கிறதா நம்ம டேப் ஒரே ரவுண்டாவே அடிச்சிடலாம். ஏன்னா லைன் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம டேப்பை அடிச்சிருவோம். டேப் அடிச்சுட்டு அடுத்தபடியா நம்ம பவர் சப்ளை போட்டு
செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது சிறு தவறு ஏதாவது நடந்திருந்தாலும் நம்ம உடனே ஃபால்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக பிரிக்க வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க சீரீஸில் போட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பவர் சப்ளைவில் போட்டு செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க கிரைண்டர் ஓகே ரன் ஆகுது, சுவிட்ச் கிளியராக வேலை செய்யுது. இப்போ அடுத்தது நம்ம கவரை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இந்த கவரை எடுத்து போடும்போது வயரை பார்த்தீங்கன்னா பேக் சைடாக இழுத்து விட்டுருங்க. மேலே எடுத்துடக்கூடாது. மேலே ஃபேன் இருக்கும், கீழே பாட்டம் சைடு புள்ளி மோடுடைய புள்ளி இருக்கும். அதனால சைடில் இழுத்து விட்டுறோம். கவரை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷனில் அழகாக உட்காந்துக்கும். அடுத்தது கிரைண்டர் தலைகீழ் போட்டு ஸ்க்ரூவை போட்டுடலாம். ஸ்க்ரூ எப்போ வச்சாலும் நார்மல் டைட் வச்சா போதும். அளவுக்கு அதிகமாக டைட் வச்சிங்கன்னா இந்த பிளாக் கலர் கவர் இருக்கு பாத்தீங்களா, இதில் இன்னர் சைடு உடச்சிட்டு உள்ளே போயிடும். ரொம்ப டைட் வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பித்தளை பீஸ் பிடுங்கிட்டு வெளியே வந்துடும். அதனால் நார்மல் டைட் வச்சா போதும். நார்மல் டைட்டுக்கு நகராத அளவுக்கு பாடி டைமென்ஷன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நார்மல் டைட் வச்சா போதும். அளவுக்கு அதிகமாக டைட் வச்சு கிரைண்டருடைய பாடியை உடச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். கிரைண்டருடைய பொசிஷன்ல போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒயர் கீர் உரையுதா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சத்தம் கேட்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இப்போ இந்த டஸ்ட் கப்பை நம்ம க்ளோஸ் பண்றோம். இந்த டஸ்ட் கப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல ஓப்பன் பண்றது இருக்காது. டஸ்ட் கப்பை வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் விட்டு லிஃப்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். இது வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால அதை மைண்ட் பண்ணாதீங்க. உடஞ்சி போனால் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். அவைலபிள் இருக்கிற பொருள் தான். ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கட்டிங் ஒரு 2 தட்டினீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சுது. நாம கிரைண்டர் மெக்கானிக் ஆகிட்டோம். கிரைண்டர் வீட்டில் இருக்கிற ஃபால்ட்டை நாமளே பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.